டிவிக்கையா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை வீரியப்படுத்தி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. மேட்டுப்பாளையத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேட்டுப்பாளையம் தொகுதியுடைய பிரச்சனை குறித்து பேசுகிறாரு. அப்படி பேசி கொண்டு இருக்க வேளையில் ஒரு 2 வீலரில் தாவேகா தற்குறி ஒருத்தன் டிவிக்கே அப்படின்னு கத்திக்கிட்டே அண்ணன் சீமான் அவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த பிரச்சார வாகனத்தை கடந்து போறான். ஏன் இங்க வந்து டிவிக்கிற? போப்பா அங்கிட்டு போய் கடையில் போடா டே போடா டே போடா ஏ போடா போடா. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கீழே நொண்டு கொண்டிருந்த தங்களுடைய தம்பிகள்கிட்ட சொல்லி முதல்ல அவனை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், ஒரு கட்சியோட தலைவர் எவனோ ரோட்டில் ஒரு பிச்சைக்கார பைய தாவேக்கான்னு கத்திட்டு போகிறான் அப்படின்னா அவர் இறங்கி போய் அங்கே இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவன் பாட்டுக்கு போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கடந்து போக வேண்டியதானே. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி தான் கடந்து போவாங்க. இதே விஜய் இருக்கிற இடத்துல திமுகன்னு எவனாவது ஒருத்தன் கத்தினா விஜய் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற இடத்துல தாவேக்கா நாம் தமிழர்னு சொன்னால் அவரும் கண்டுக்க போகிறதில்ல. அவங்களாம் கடந்து போவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அந்த மாதிரி கிடையாது. பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவர். ஒருத்தன் அரசியல் படுத்தப்படாமல் இந்த நாட்டில் இருக்கான் அப்படின்னா கூட அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இது தாண்டா அரசியல் அப்படின்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். அங்கேருந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமான் அவர்கள் பிடிச்சி கொண்டு வாங்கடான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பயவுலே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனுக்கு அங்கே தருமடி கொடுக்கப்படுது. அந்த இடத்துல வன்முறை அப்படிங்கிறத கையாள வேண்டாம், வந்துருங்க, நம்மளாம் அறிவு சார்ந்த பிள்ளைகள், அவன் எவனோ ஒரு தற்குறி போய் அப்படி கத்திட்டு போயிட்டான், அவன் மேலே கையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவங்க கிடைச்ச ஒரு அடிமை சிக்கிட்டா சும்மா இருப்போமா, 4 குத்து ஊமை குத்தி அனுப்பிவிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை குத்தியை அனுப்பி விட்டுருக்காங்க. நன்மை தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்கள் வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள். வாடாடே, அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ கெப்ப, அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு இந்த கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியே இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தேனியில் நடந்த நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் லெஃப்ட் பாண்டி தலைமையில் வாகனம் ஃபுல்லாக ஆயுதங்களை அள்ளி போட்டு அங்கே சாட்டை துரைமுருகன் பேசி கொண்டிருந்த வேலையில் அதை சீர்குலைக்கணும், கலவரத்தை ஏற்படுத்தணும்னு இந்த தாவேக்கா தற்குறிங்க இது மாதிரி தான் வந்தானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு நலங்கு வச்சு அமுச்சு விட்டாங்க. லெஃப்ட் பாண்டி மீது வழக்கு பதிவு செஞ்சு தல்லாகுளம் காவல் நிலையத்தில் முன்ஜாமீன் வாங்கி கையெழுத்து போட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த தாவேக்கா தற்குறியை குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரன் நடத்துகிற கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்திடணும், கலவரத்தை ஏற்படுத்திடணும், அதை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை செய்கிறானுங்க. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இவனுங்களை காயடிச்சு அனுப்ப வேண்டியிருக்கு. இதே போல் சாட்டை துரைமுருகன் இதே மாதிரி தான் சவுத்தில் எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டிருக்கப்ப சாட்டை துரைமுருகன் பேசி கொண்டிருந்த வேலையில் ஃபுல் தண்ணியை போட்டு அவனுக்குள்ளே தாவேக்கான்னு கத்துறது, அந்த கூட்டத்தை கலைக்கிற மாதிரி பேசுறது, இது மாதிரி பேசிட்டு தர்மடி வாங்கிட்டு போகிறதையே வழக்கமான ஒன்றா வச்சுருக்காங்க. டேய், உங்களுடைய கொள்கை கோட்பாடுங்கிறது அடுத்த கட்சிக்காரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் கெடுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் உங்கள் கொள்கை கோட்பாடாடா. இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது கேள்விப்படும் போது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச பழமொழிலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த தற்குறிகளுக்குன்னு ஒரு தனி பாஷை இருக்குது. கொள்கை இருக்கிறவன் கோட்பாடு இருக்கிறவன்ட்ட உக்காந்து நம்ம விவாதம் பண்ணலாம், அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். டே இது தாண்டா அப்படின்னு. ஒரு மாடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நவுற மாட்டேங்குது, வழிவிட மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப பட்டுன்னு பின்னாடி ஒரு அடி அடித்தா தான் அது நவரும். அதுபோல் இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு அப்பப்போ காயடிகள் கொடுத்தாதான் இவனுங்களும் அரசியல் படுத்தப்படுவானுங்க அப்படிங்கிறதுனால அவன் தாவேக்கா அப்படின்றதுனால தான் அண்ணன் இந்த மாதிரி டீல் பண்ண சொல்லியிருக்காப்புல. இதே வேற கட்சிக்காரன்னா எப்பா விட்டுருங்கப்பா போட்டோம், தாவேக்கா காரனா அவனை சும்மா பிடிச்சி ஒரு 4 ஊமை குத்தி அனுப்புங்கடா இதுதான்
இப்படி தான் இவங்களை டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அடித்து பழகிட்டோம், அவங்க வாங்கி பழகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய அடிதாங்கியாக இந்த தாவேகா தற்குறிகள் மாறி இருக்கானுங்க அப்படிங்கிறதா 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த தாவேகா தற்குறிகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 2009 ஆரம்பிச்சு 15 ஆண்டு காலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது அடுத்த கட்சிக்காரன் போகிற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போய் சவுண்டை கொடுத்து தண்ணியை போட்டு போய் சலம்பல் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தணும்னு போய் அடி வாங்கிட்டு வந்ததா எங்கேயாவது தகவல் இருக்கா? ஏன்னா இது கொள்கை இருக்கக்கூடிய கூட்டம், கோட்பாடு இருக்கக்கூடிய கூட்டம், அரசியல் நாங்கள் பேசுவோம். கொஞ்சம் கூட அரசியல் தெளிவில்லாத தற்குறிகள். ஏண்டா சீமானவர்கள் அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கே போய் நீ தாவேக்கான்னு கத்திட்டா அது மாசு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னா இதுதான் ஒட்டுமொத்த தாவேக்கா தற்குறிகளுடைய மனநிலை. அரசியல்னா இதுதான் அப்படின்னு அவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. இதற்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு உரிய செருப்படியை கொடுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போது திமுக இருக்குன்னா அதற்கு எதிரி அதிமுக. அதே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் எதிரி கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த தாவேக்காவிற்கு உண்மையான எதிர்கட்சி, உண்மையிலே எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தாவேக்காவில் இருக்கிற தற்குறிங்க தான். ஒட்டுமொத்தமாக இந்த தாவேக்காவை இந்த 2026 எலெக்ஷனோட குழி தோண்டி புதைக்க போகிறதே அவங்க தான். தாவேக்காக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியே அவங்களே குழியில் படுத்துக்கிட்டு மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அவங்க சோழியை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த காணொலியோட ஆரம்பத்தில் இந்த சம்பவம் நடந்தது வந்து மேட்டுப்பாளையத்தில்னு சொல்லிட்டேன். இல்லை, புதுச்சேரியில் நடந்திருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் பங்கமாக கலாய்ச்சி விட்டு அந்த டிவிக்கேன்னு கத்துனவனை வச்சு செஞ்சு ஒரு வழி பண்ணி அமைச்சிருக்காரு. டேய் இங்கே வந்து டிவிடா, ஏன்டா அங்கே போய் டிவி வித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு காரி துப்பி அனுப்பியிருக்காரு. அங்கே சுற்றி இருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ காசு பணம்லாம் கேட்காத, எங்ககிட்ட நல்ல மசாஜ் பண்ணிடுறோம். உனக்கு உடம்பு வலியாக இருக்கா, நாங்கள் 4 அடி அடித்தோம்னா உன் உடம்புல எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, உன் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் நாங்கள் அப்படியே உடம்பு தனியாக வலி தனியாக உருவி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்த அந்த தாவேக்கா தற்குறிக்கு நலங்கு வச்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அமுச்சு விட்ருக்காங்க. இது மூலமாக நம்ம தாவேக்கா தற்குறிகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியது என்னன்னா, அண்ணன் சீமானவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதோ, சாட்டை துரைமுருகன் பிரச்சாரத்துக்கு போகும்போதோ, நாம் தமிழர் கட்சிக்காரன் வேட்பாளர் அறிமுக கூட்டம் போடும்போதோ அங்கே போய் வாழை ஆட்டினீங்கன்னா இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிடுவோம். வந்தமா கூட்டத்தை வேடிக்கை பார்த்தோமா மூடிக்கிட்டு போனோமான்னு இருக்கணும். இதே போல தான் ஒரு ரீல்ஸு பைத்தியம் ஒருத்தன் அண்ணன் சீமானவர்கள் அப்படி நின்று பேசிக்கிட்டு இருப்பார், கையில் கத்தியை வச்சு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை காவல்துறை கைது பண்ணி காயும் அடிச்சிருக்கு. அதனால் அண்ணன் சீமானவர்களுக்கு எவன்கிட்ட இருந்து எங்கேருந்து அச்சுறுத்தல் வரும்லாம் எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களுடைய பாதுகாப்பு கருதி உங்களை பொலன்னு பொலந்து தான் அனுப்புவாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தாவேக்கா தற்குறிகளுக்கு எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கொள்வோம். அண்ணனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. தமிழ்நாடு முழுவதும் வெயிலில் போய் கத்தி பேசி தொண்டை கத்தி போச்சு. இவனை மாதிரி அவனாவது வரும்போது நம்ம வந்து அவனை வச்சு ஃபன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த தாவேக்கா தற்குறிய அண்ணன் சீமானவர்களும் அங்கே இருந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் நல்லபடியாக வச்சு ஃபன் பண்ணி அமைச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேக்கா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அவனுங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரன் போடக்கூடிய கூட்டத்துக்கு போய் செருப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து படித்து தெரிந்து கொள்ளட்டும். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.